சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சாதாரணமா போயிட்டு இருக்கிற ஒரு நாள்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அது சாதாரண நோட்டீஸ் இல்ல, செக்ஷன் 70க்கு கீழே ஒரு சம்மன். எக்ஸாக்ட்லி. விசாரணைக்கு நீங்க நேர்ல ஆஜராகணும்னு அதுல போட்டிருக்கு. அந்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் தொத்திக்கும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த விசாரணை அறையில என்ன நடக்கும், அதிகாரிகளோட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றதுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த நேரத்துல என் வழக்கறிஞரை நான் கூடவே கூட்டிட்டு போக முடியுமா, இல்லன்னா உள்ள நடக்கிற விசாரணைய வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடும். ஆமா, அந்த கேள்விகளுக்கான ஒரு தெளிவான விடையத்தான் இன்னைக்கு நாம அலச போற ஆவணங்கள் கொடுக்க போகுது. அதாவது February 12, 2026 அன்னைக்கு பாம்பே உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வச்சுதான் இத பார்க்க போறோம். கரெக்ட். இது சும்மா ஒரு வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. அரசின் விசாரணை அதிகாரத்துக்கும் ஒரு சாதாரண குடிமகனோட அடிப்படை நியாயமான நடைமுறைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பேலன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, முதல்ல இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி துறை ஏன் சம்மன் அனுப்புனாங்க அப்படிங்கறத பாப்போம். இது முழுக்கவும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு நிறுவனம் ரெகுலரா பொருட்களை வாங்குறாங்க, அதுக்கான ஐடிசிய கிளைம் பண்றாங்க. இது ரொட்டீனா நடக்கிற விஷயம்தான். ஆனா திடீர்னு இவங்களுக்கு பொருட்களை சப்ளை பண்ணவங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை டிபார்ட்மெண்ட் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிபார்ட்மெண்டோட பார்வை இந்த நிறுவனத்தின் மேல திரும்பிடும் இல்லையா? கண்டிப்பா திரும்புமே. உங்க சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நீங்க கிளைம் பண்ண ஐடிசி மட்டும் உண்மையானதா இருக்கும்னு ஒரு பெரிய சந்தேகம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அந்த சந்தேகத்தோட அடிப்படையில தான் நேர்ல விளக்கம் கொடுங்கன்னு செக்ஷன் 70க்கு கீழே சம்மன் அனுப்புறாங்க. ஆமா, டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து பாக்கும்போது அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டில இருக்கிற பெரிய சவாலே இந்த ஃபேக் இன்வாய்ஸ் மோசடி தான். எந்த பொருளுமே உண்மையா சப்ளை ஆயிருக்காது, ஆனா வெறும் பில்லுகளை மட்டும் கொடுத்து கோடி கணக்குல ஐடிசி கிளைம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஏற்படுத்துற நெட்வொர்க்ஸ் நிறைய இயங்கிட்டு இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஒரு சப்ளையர் மேல சந்தேகம் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டா அவர் யார் யாருக்கெல்லாம் பில் கொடுத்தாரோ அவங்க எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. ஆனா இந்த வழக்குல சம்மன் வந்த நிறுவனம் அதை அப்படியே ஏத்துக்கல. அவங்க தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பொருட்களை வாங்கினது உண்மை, அதுக்கான டாக்ஸ் இன்வாய்ஸ் எங்க கிட்ட பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்டோட போர்ட்டலையே GSTR 2Bல ரொம்ப தெளிவா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பேமெண்ட் கூட கையில கேஷா கொடுக்கல, எல்லாமே பேங்கிங் சேனல்ஸ் மூலமா பேங்க் அக்கவுண்ட் வழியா தான் பண்ணிருக்காங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சம்மன் அனுப்பப்பட்ட அந்த நிறுவனத்தோட டைரக்டர்கள் ஒருத்தருக்கு ஒரு தீவிரமான மருத்துவ பிரச்சனை இருக்கு. ஆமா, அவருக்கு கேன்சர் பாதிப்பு இருக்குங்கிற தகவல் நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வரப்படுது. ஏற்கனவே அவர் கடுமையான மருத்துவ சிகிச்சையில இருக்காரு. இந்த நிலையில ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து விசாரணைங்கிற பேர்ல ஒரு கடுமையான மன அழுத்தத்தை ஃபேஸ் பண்றது அவருடைய உடல்நிலையே இன்னும் மோசமாக்கிடும்னு பயப்படுறாங்க. அதனாலதான் அவங்க நீதிமன்றத்துல 2 முக்கியமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. 1, நாங்க விசாரணைக்கு வர்றோம், ஆனா அந்த விசாரணை முழுவதையும் எங்களுடைய சொந்த செலவுலயே வீடியோ பதிவு பண்ணிக்க அனுமதிக்கணும். 2வது கோரிக்கை அதிகாரிகள் வாக்குமூலம் வாங்கும்போது எங்களுடைய வழக்கறிஞர் கூடவே இருக்க அனுமதிக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமான கோரிக்கையாத்தான் தெரியுது. ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு, விசாரணைங்கிற பேர்ல அவரை மிரட்டியோ உருட்டியோ தப்பான வாக்குமூலம் வாங்கிடக்கூடாதுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா சட்ட பார்வையில ஜிஎஸ்டி அதிகாரிகள் இது அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது வழக்கறிஞர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா அதிகாரி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் குறுக்கிடுவாரு. இந்த கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி பதில் சொல்லாதீங்க அப்படின்னு விட்னஸ கோச் பண்ணுவாருன்னு டிபார்ட்மெண்ட் பயப்படுவாங்க. கரெக்ட். இது விசாரணையோட நோக்கத்தையே கெடுத்துடும்னு டிபார்ட்மெண்ட் தரப்புல எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாலும் அதிகாரிகள் ஃப்ரீயா கேள்வி கேட்க முடியாதுங்கிற தயக்கமும் இருக்கும்.
ஆனா இந்த நிறுவனம் வெறும் எமோஷனலா மட்டும் வாதாடல, அவங்க ஒரு மிக முக்கியமான முன்மாதிரிய, அதாவது ஒரு பிரசிடென்ட்ட நீதிமன்றத்துல எடுத்து வைக்கிறாங்க. ஆமா, 2023ல நடந்த சுமையா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எதிர் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வழக்கு. அதே பாம்பே உயர்நீதிமன்றம் தான் அந்த வழக்குலயும் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதுலயும் இதே மாதிரி சம்மன் வந்தப்போ வழக்கறிஞர் கூடவே இருக்கவும், விசாரணைய வீடியோ எடுக்கவும் கோர்ட்டு அனுமதி கொடுத்திருந்துச்சு. அந்த முந்தைய வழக்க சுட்டிக்காட்டி எங்களுக்கும் அதே மாதிரி பாதுகாப்பு வேணும், ஏன்னா எங்க டைரக்டருக்கு கேன்சர் இருக்கு, பிளஸ் நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கோம், விசாரணைக்கு முழுமையா கோஆபரேட் பண்றோம் அப்படின்னு வாதிடுறாங்க. கோர்ட் இந்த கோரிக்கைகளை முழுமையா ஏற்றுக்கொண்டது. ஆனா இது சும்மா பிளாங்கெட்டா கொடுக்கப்பட்ட அனுமதி கிடையாது. கோர்ட் விதிச்ச நிபந்தனைகள் தான் இந்த வழக்கையே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. ஆமா, 3 முக்கியமான கண்டிஷன்ஸ். முதல் கண்டிஷன், விசாரணை முழுவதையும் வீடியோ பதிவு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கான கேமரா, டெக்னீஷியன், ரெக்கார்டிங் செலவு முழுவதையும் சம்மன் வந்த அந்த நபர் தான் ஏத்துக்கணும். கவர்மெண்ட் செலவுல பண்ணி தர மாட்டாங்க. 2வது கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சட்ட நுணுக்கம். என்னன்னா, வழக்கறிஞர் விசாரணை நடக்கிற இடத்துல இருக்கலாம், ஆனா அவரை பார்க்கக்கூடிய ஆனால் கேட்க முடியாத தூரத்துல இருக்கணும். அதாவது விசிபிள் பட் நாட் ஆடிபிள் டிஸ்டன்ஸ். வழக்கறிஞர் ஒரு கண்ணாடி தடுப்புக்கு பின்னாலேயோ இல்ல அந்த அறையோட இன்னொரு மூலையிலயோ உட்கார்ந்திருக்கலாம். அதிகாரி என்ன கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு வாடிக்கையாளர் என்ன பதில் சொல்றாருங்கிற எந்த ஆடியோவும் வழக்கறிஞருக்கு கேட்கக்கூடாது. பல பேருக்கு தோணலாம், வழக்கறிஞர் கூடவே இருந்தும் ஒண்ணுமே கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் அவர் இருந்து என்ன பிரயோஜனம்னு. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் பேலன்ஸ் இருக்கு. வாடிக்கையாளருக்கு நம்ம வக்கீல் நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு, அதிகாரி நம்மள எதுவும் மிரட்ட முடியாதுங்கிற ஒரு தைரியம் வரும். அதே சமயம் அதிகாரிக்கு வக்கீலுக்கு நான் கேட்கறது எதுவும் கேட்காது, அதனால அவர் குறுக்கிட்டு எந்த பதிலையும் மாத்த முடியாது, எனக்கு தேவையான உண்மையான தகவலை நான் வாங்கிக்கலாம்னு தோணும். ரொம்ப தெளிவான ஒரு நடைமுறை இது. 3வது கண்டிஷனும் இதையே தான் வலியுறுத்துது. வழக்கறிஞர் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணியில் எவ்வித குறுக்கீடும் செய்யக்கூடாது. ஆமா, அவர் ஒரு சைலண்ட் அப்சர்வர் மட்டும்தான். அவர் கண் முன்னாடி ஏதாவது பிசிக்கலா மிரட்டுறாங்களான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர லீகல் அட்வைஸ் எதுவும் அந்த ஸ்பாட்ல கொடுக்க கூடாது. சரி, இதிலிருந்து நாமெல்லாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கான கேள்வி. இங்கதான் ஒரு மிக முக்கியமான சட்ட எச்சரிக்கையை நாம கவனிக்கணும். இது ஒரு சிறந்த நடைமுறை பாதுகாப்பு தீர்ப்பா இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறியுள்ளது. அது என்னன்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரின் உடல்நிலை, அதாவது கேன்சர் பாதிப்பு மற்றும் விசாரணைக்கு அவர் அளித்த ஒத்துழைப்பு ஆகிய சிறப்பு காரணங்களை கருத்தில் கொண்டே இந்த சலுகை வழங்கப்பட்டது. கரெக்ட். பெக்யூலியர் ஃபேக்ட்ஸ். இத எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும் ஒரு கட்டுப்படுத்தும் முன்மாதிரியாக, அதாவது பைண்டிங் பிரசிடென்ட்டா கருதக்கூடாது. அதாவது, எனக்கு எந்த உடம்பு பாதிப்பும் இல்ல, நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு சம்மன் வந்தா நான் நேரா போய் என் வக்கீல உள்ள விடுங்கன்னு இந்த தீர்ப்பை காட்டி டிமாண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறத பொறுத்துதான் கோர்ட் முடிவு பண்ணும். இந்த தீர்ப்பு எப்படி சட்டத்தின் அதிகாரத்தையும் மனிதநேயத்தையும் பேலன்ஸ் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விவாதத்தை முடிக்கும் முன் ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். விசாரணைகளை வீடியோ பதிவு செய்வது வரி செலுத்துபவரை தேவையில்லாத அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பது மட்டுமின்றி நேர்மையான அதிகாரிகளின் மீது பொய் குற்றச்சாட்டுகள் வராமலும் பாதுகாக்கிறதல்லவா? ஆமா, கண்டிப்பா 2 தரப்புக்கும் இது பாதுகாப்பு தான். அப்படி இருக்கும்போது இது போன்ற வெளிப்படையான நடைமுறைகள் ஏதோ உடல்நலம் சரியில்லாத போது நீதிமன்றம் மூலம் பெறப்படும் சிறப்பு அனுமதியாக இல்லாமல் பிரிவு 70 கீழ் நடக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் நிரந்தரமான அடிப்படை உரிமையாகவே ஏன் மாறக்கூடாது? இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.